வணக்கம். இன்னைக்கு நம்ம இறைமாட்சி அதிகாரத்துல 386வது திருக்குறள் வந்து பார்க்க போறோம். காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனில் மீ கூறும் மன்னன் நிலம். இந்த திருக்குறளுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலைவரானவர் சிம்பிளா இருக்கணும், அவர் வந்து எளிமையா பேசணும், அதே சமயம் கோவப்படாம ஒரு அன்போட பேசணும். அப்படி பேசக்கூடிய ஒரு தலைவரை வந்து இந்த உலக மக்களே வந்து நல்லா போட்டுருவாங்க. அதுதான் வந்து இந்த திருக்குறளுக்கான பொருள். சோ இப்போ வந்து இந்த டீட்டெயிலா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ காட்சி கிளியன், ஒரு தலைவரானவர் வந்து சிம்பிளா ஏன் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து கண்டிப்பா வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைன்றது இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு காஸ்ட்லியான கார்ல, ஓகேங்களா, ஒரு காஸ்ட்லியான ஒரு பங்களால இருந்து காஸ்ட்லியான கார்ல வந்து இறங்குறாரு. ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் அவர் போட்டுக்கிறது எல்லாமே ஒரு ரிச், ஒரு காஸ்ட்லியா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குவோம் இல்லையா? கண்டிப்பா வந்து தயங்குவோம். பெரும்பாலான மக்கள், நானுமே அப்படிதான். சோ அவர்கிட்ட வந்து ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவர்கிட்ட போய் ஏதாவது பேசுறதுக்கு தயங்குவோம். சரிங்களா? சோ அப்படி இருக்க சொல்ல மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஒரு ஒரு நாட்டோட மக்கள், இல்ல ஒரு மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தங்களுடைய வாழ்வியல்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். அந்த பிரச்சனை வந்து அந்த தலைவன் கிட்டதான் வந்து போய் சொல்லணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்க சொல்ல அந்த தலைவர் வந்து ஈஸிலி அப்ரோச்சபிளா, சிம்பிளா இருந்தாதான் வந்து அவங்க வந்து எந்த ஒரு பயமும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ஈஸியா வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து போய் சொல்லுவாங்க. அந்த தலைவருமே வந்து அதை வந்து பிரச்சனைகள் வந்து தீர்த்து வைப்பாரு. சோ இது வந்து ரொம்ப எளிமையா இருக்கணும். ஓகேங்களா? அதாவது அதுதான் வந்து காட்சி கெளியன். கடுஞ்சொல்லன் அல்லனேல், அத வந்து கடுஞ்சொல் பேசாம, அத வந்து கோவப்படாம வெறுப்பா பேசாம, என்ன மக்கள் வந்து என்ன குறை சொல்லிட்டு வராங்களோ, இல்ல அவங்களுடைய குறை வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட கோவப்படாம அன்பா பேசுற ஒரு தலைவன். ஓகேங்களா? வெறுப்பா இல்லாம ஒரு அன்பா பேசுற ஒரு தலைவன். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு யாராவது வந்து எப்பயுமே கோவமா பேசிட்டு இருக்காங்க, இல்ல வெறுப்பா பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு பயப்படுவோம். கண்டிப்பா ஐயோ என்ன சொல்லிடுவாங்களே, நம்ம என்ன திட்டிடுவாங்களா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம் இல்லையா? சோ அப்படிலாம் எந்த ஒரு பயமும் இல்லாம ஒரு அன்பா பேசுற ஒரு பர்சன் கிட்ட நம்ம ஈஸியா போய் பேசுவோம். சோ ஒரு தலைவனார் வந்து கடுஞ்சொல் பேசாம அன்பா பேசி மக்கள் கிட்ட வந்து பழகணும். அப்பதான் வந்து அவங்களால ஈஸியா அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய குறைகளை வந்து சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அந்த தலைவர் வந்து ஆக்ஷன் எடுத்து அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவார். சோ இந்த மாதிரி குணங்கள் இருக்கிற ஒரு தலைவர் வந்து உலக மக்கள் எல்லாருமே வந்து அவர் வந்து போற்றுவாங்கன்றத திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. நன்றி.